இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வீடியோ கால். அதாவது ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி வீடியோ சேட் அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையானது ரெண்டே ஸ்டெப் தான். ஒன்று வந்து நம்ம வந்து இங்கே அகோரா ஆர்டிசி இன்ஜின் அப்படின்னு ஒரு பிளக்கின் இருக்குது. இந்த பிளக்கின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அகோரா அப்படின்னு ஒரு வெப்சைட் உண்டு. இது நீங்கள் ஜஸ்ட்டு அகோரா இப்படின்னு அடித்தாலே போதும், இந்த வெப்சைட் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் போய் நம்ம வந்து கீ ஜென்ரேட் பண்ணணும். அப்புறம் ஒரு டோக்கன் நம்ம ஜென்ரேட் பண்ணணும், டெம்பரரி டோக்கன், அந்த மாதிரி டோக்கன். அப்புறம் ஆப் ஐடி அண்ட் சேனல், அதாவது நம்ம வீடியோ கால் பண்ண போகிறதுக்குன்னு ஒரு யூனிக்கான நேம் இருக்கும் அந்த சேனல். இந்த மாதிரி ஒரு 3 இது நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கோடில் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இந்த 3 ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ சேட் அப்ளிகேஷன் ரெடி ஆயிரும். இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வந்து இங்கே அகோரா ஆர்டிசி இன்ஜின் அப்படிங்கிற பிளக்கினை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுக்கும் தனித்தனி செட்டப் உண்டு. நீங்கள் iOSல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 இது எடுத்து போடணும். அதாவது இன்ஃபோஃபிஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ப்ரைவசி, மைக்ரோஃபோன் யூசேஜ், டிஸ்கிரிப்ஷன், கேமரா, இந்த மாதிரி இதை போடணும். அண்ட் நான் வந்து ஆண்ட்ராய்டு தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் போட்டுக்கிறேன். இதை எங்கே போடணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சர்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஃபைலில் இதை ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஆப்பில் சோர்ஸ் மெயின், ஓகே, இதில் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மேனுஃபேக்சர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஃபைலில் இந்த இடத்துல நம்ம வந்து இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு செட்டப் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு டைம் நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டப் எல்லாம் பண்ணிட்டோம். நமக்கு எந்த எரரும் இல்லாமல் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ காலுக்கான கோடை மட்டும் போட்டுடலாம். இந்த கோடு எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து இந்த அகோரா ஆர்டிசி இன்ஜின் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுல அவங்களே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சில இது சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷனோட நீடை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, அங்கே காப்பி பண்ணதை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது ஓகே, இதில் வந்து குயிக் ஃபிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அகோரா ஆர்டிசி இன்ஜின் பிளக்கினை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஆப் ஐடின்னு இருக்குது. இந்த ஆப் ஐடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ண போகிறது, அதாவது இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறத ஆப் ஐடி அந்த இதை எடுத்து கொடுக்கணும். அடுத்து ஆப் ஐடி தேவை. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன், இதில் வந்து டெம்பரரி டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து சேனல் நேம், சேனல் நேம் என்னவோ அதுதான் சேனல் ஐடி. ஸோ அதை கொடுத்துக்கணும். இதுலேயும் அதே தான், சேனல் நேம் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம ஜென்ரேட் பண்ணால் முடிஞ்சிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எரர் அடிக்கு. இது என்ன எரர் அப்படின்னா பெர்மிஷன். அதாவது நம்ம இப்போ நம்ம ஒரு ஆப்குள்ளே போகிறோம், ஒரு வீடியோ நம்ம ஓப்பன் பண்ண, வீடியோ கால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு ஒரு சஜஷன் காட்டும். மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணிக்கலாமா, கேமரா அலோவ் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த இது எதுக்கு இது வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு பிளக்கின் உண்டு. அந்த பிளக்கினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, நான் இப்போது அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேங்களா, பெர்மிஷன் ஹேண்ட்லர்.
ஓகே, பெர்மிஷன் ஹேண்ட்லர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு இந்த எரர் கிளியர் ஆகிட்டு. அண்ட் பெர்மிஷன் ஹேண்ட்லரில் ரீட்மியில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்குன்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் எஸ்டிகே வந்து 33 இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்பைல் எஸ்டிகே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளட்டர் கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன்னு இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். சப்போஸ் ஒன்ஸ் நமக்கு எரர் வந்தால் அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் மட்டும் இதை நம்ம 33 இப்போ மாற்றிக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. வேறு எதுவும் போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா கிராடில் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த 2 லைனை போட சொல்கிறாங்க. நம்ம கிராடில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணிக்கலாம். கிராடில் ப்ராப்பர்ட்டிஸ் அது எதில் இருக்குன்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்கும். ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிராடில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதில் 3 இது இருக்குது. யூஸ் ஆண்ட்ராய்டு, எனேபிள் ஜெட்டிஃபையர் இருக்குது, யூஸ் ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த அகோரா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கிறோம். கூகுள் சைன்அப் கொடுத்துக்கிறேன். என்னோட இமெயில் கண்டினியூ. ஓகே, கிரியேட் நியூ அக்கௌண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சரி, இங்கே ஓகே, இங்கே வந்து டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பில்டிங் இதில் வந்து என்ன மாதிரி டெவலப் அப்படி இருக்காங்க. இதில் வந்து இதில் 3 ஆப்ஷனில் இது கொடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொடுத்துக்கிறேன். ஸ்க்ராட்ச், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கிராஷ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இந்த இது கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து வாட் இஸ் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து ஃப்ளட்டரே கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பில்டிங் கொடுத்துக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ உள்ளே போயிடும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டையே நம்ம இப்போ இல்லை இது வந்து இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிரியேட்டிவாக இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நான் வந்து இதே யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. இது எப்படியே இருக்கட்டும். ப்ராஜெக்ட் நேம் இது வந்து மை நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா, இது வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ நான் வந்து ஃப்ளட்டரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ளட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து யூஸ் கேஸ். இதில் வந்து நம்ம ஆப் வந்து எது சம்மந்தமானது, எஜுகேஷன் சம்மந்தமானதா இல்லை சோசியல் மீடியா அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கோங்க. சேட் ரூம், சோசியல் மீடியா இதில் வந்து சேட் ரூம் அப்படிங்கிறத நான் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுதான் ஆப் ஐடி. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆப் ஐடிங்கிற இடத்துல இதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் நமக்கு வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை முடிச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சர்டிஃபிகேட் இதில் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதில் இங்கே தெரியுதா, டெம்பரரி டோக்கன் ஃபார் ஆடியோ வீடியோ கால். ஆடியோ வீடியோ கால் ரெண்டுக்குமே இந்த டோக்கன் தான். இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும்னா இவங்க ஒரு 2 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ப்ளீஸ் எனேபிள் ப்ரைமரி கீ ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரைமரி கீயை எனேபிள் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா டெலிட் நோ சர்டிஃபிகேட். இதை பண்ணால் தான் நமக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் ப்ரைமரி சர்டிஃபிகேட். இதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். ஆல்ரெடி டிசபிளில் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணலாம். ஓகே, ப்ரைமரி சர்டிஃபிகேட்டை எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நோ சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கா, இதை டெலீட் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓனரோட இமெயில். ஓகேங்களா, இது சர்டிஃபிகேட்டை டெலீட் கொடுக்கும்போது இமெயில் கேட்குது. அக்கௌண்ட் ஓனர் இமெயில் கேட்குது. நான் இதில் வந்து என்னோட இமெயிலே கொடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆத்தென்டிகேஷன் அதாவது இத டெலீட் பண்ணிறலாமா? அப்படி கேட்குது. ஓகே. இப்போ வந்து நோ சர்டிஃபிகேட் டெலீட் ஆயிட்டு, பிரைமரி சர்டிஃபிகேட்ட எனேபிள் பண்ணிட்டோம். 2 ஸ்டெப் முடிஞ்சதா? இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நமக்கு வந்து இப்போ வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிட்டு. ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில நமக்கு என்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஆப் ஐடி. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஆ இந்த ஆப் ஐடி இருக்கு பாருங்க. இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு டோக்கன் ஐடி சேனல் நேம். சேனல் நேம் வந்து நம்ம குடுக்கறது தான். ஸோ ஃப்ளட்டர்ஸ்னே குடுத்துக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன குடுத்தனோ, அதே நான் குடுத்துக்கிறேன். நீங்களும் அதே நேம் குடுக்கணும்னு இல்ல. நீங்க வந்து சேனல் நேமுக்கு கரெக்ட்டா உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ, அந்த நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டெம்பரரி டோக்கன இப்போ இது சேனல் நேம். இதுதான் சேனலோட ஐடியுமே. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க போட்டுக்கிறேன். ஸ்ட்ரிங் லைஃப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரரி டோக்கன ஜெனரேட் பண்றோம். ஓகேங்களா? ஜெனரேட் ஆயிட்டு. இத காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுக்கலாம். ஓகே. இப்போ டெம்பரரி டோக்கனும் போட்டோம். சேனல் ஐடி, ஆப் ஐடி இது எல்லாமே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா, சேனல் நேம் இங்க குடுக்கணும். ஸோ ஃப்ளட்டர்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ காலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிறலாம். நான் ஃபர்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட இது வந்து நம்ம அகோரா ப்ராஜெக்ட். இது வந்து ஒண்ணு தான் அப்படின்னு இல்ல. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணோம். அதே மாரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில போயிட்டு ம் என்ன வேற ஒரு ஆப் பண்றோம் அப்படின்னா, கிரியேட் எ ப்ராஜெக்ட் நியூ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு கேட்குது. பெர்மிஷன் கேட்குது. இத நான் அலோ குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குது. ஆனா, இந்த பெர்மிஷன் எல்லாம் எப்படி கேட்குது அப்படின்னா, நம்ம இங்க வந்து பெர்மிஷன் ஹேண்ட்லர்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபோன், கேமரா இந்த மாரி பெர்மிஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால தான் நமக்கு இந்த பெர்மிஷன் கேட்குது. ஸோ, இப்போ நம்ம இத அலோ குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் வீடியோ ப்ளே ஆயிரும். நான் அலோ குடுத்துட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீடியோ கிளியரா வந்துட்டு. இதில வந்து நான் வந்து இப்போ நான் யூசர். ஸோ, என்னோட வீடியோ மட்டும் தான் இங்க சேட்ல வந்திருக்கு. அ அனதர் யூசருக்கு வந்து இதில பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கு. ப்ளீஸ் வெயிட் ரிமோட் யூசர். ஸோ, இந்த அப்ளிகேஷன இப்ப நான் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஸோ, அதனால தான் என்னோட ஃபேஸ் மட்டும் தெரியுது. உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க யார் கூட வீடியோ கால் பண்ணணும் அந்த மாரி நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அவங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பிளாங்கா ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில வந்து அவங்களோட ஃபேஸ் தெரியும். ஸோ, நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இத தவிர நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பா வீடியோ வந்து பாஸ் பண்றது அண்ட் ஆன், ஆஃப் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம இங்க ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதில இன்ஜின் இருக்குல்ல, இந்த இன்ஜின்ல தான் நம்ம வந்து வீடியோவ கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லாமே இருக்குது. ஸோ, இந்த இன்ஜின நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல இப்போ இந்த ஒயிட் கலர்ல கீழ வந்து நீங்க பட்டன்ஸ் செட் பண்ணிக்கலாம். பாஸ் பட்டன், ப்ளே பட்டன் அண்ட் ஆன், ஆஃப் பட்டன் இந்த மாரி செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது இந்த இன்ஜின் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதில உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். என்ன மாரின்னா, இப்போ இந்த இன்ஜின் டாட் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஸ்விட்ச் கேமரா ஆப்ஷன் எதுக்கு அப்டின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா அதாவது நான் வந்து என்னோட ஃப்ரண்ட் கேமரா தான் தெரியுது. இதுவே நான் அந்த ஸ்விட்ச் கேமரா குடுத்தேன் அப்டின்னா, என்னோட பேக் கேமரா தெரியும். ஆ ஸோ, அந்த மாதிரி தான். நீங்க வந்து இப்டி இந்த இன்ஜின் வச்சு, அது சைடு உள்ள ஆப்ஷன வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ்லருந்து, ப்ளேலருந்து, கட் பண்றதுலருந்து, ஸ்விட்ச் கேமரா வரைக்கும் எல்லாமே இந்த இன்ஜின் டாட் அப்டிங்கிற ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ, அது மூலமா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன செட்டப்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா, எரரையும் அந்த கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றேன்.